Hi and hello everyone. This is Beslin from Beslin Mathisi channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல 9th சம் பார்க்க போறோம். ஓகே பாருங்க. If the function f is defined by அதாவது ஃபங்க்ஷன் f எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா f of x is equal to கொடுத்துருக்காங்க x plus 2 if x greater than 1 2 if minus 1 less than or equal to x less than or equal to 1 x minus 1 if minus 3 less than x less than minus 1. Find the values of first subdivision f of 3, second subdivision f of 0, third subdivision f of 1 minus 1.5, fourth subdivision f of 2 plus f of minus 2. ஓகே இங்கே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. அதாவது பாருங்க, அதாவது இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் இந்த இன்டர்வல்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இந்த இன்டர்வல்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இன்டர்வல் இதுக்குள்ளே இருக்குது -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சம்மை கிளியர் பண்ணிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணுங்கிற சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது கிரேட்டர் தேன் 1 எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 1 விட அதிகம்னா என்னென்ன வேல்யூஸ் வரும், 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா என்ன ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எதோட வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 2. இந்த கண்டிஷன் இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது -1ம் இல்லையா -1ஆகவும் இருக்கணும். இப்போ அடுத்து என்ன இருக்கணும், இங்கே என்ன இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 1ம் 1 விட கம்மியாகவும், -1ம் 1 விட அதிகமாகவும், இந்த 1 விட கம்மியாக என்ன வரும், -1 0 1 கண்டிப்பாக 1ஓட ஸ்டாப் ஆகி. ஏன் இங்கே அந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோம்னா ஈக்குவல்ட் இல்லையா? அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூஸோட நம்ம என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு -3 லெஸ் தேன் எக்ஸ் -1. -3க்கு என்ன எப்படி இருக்கணும், இதை விட -1 விட எப்படி இருக்கணும், இதுக்குள்ளே இந்த இன்டர்வலுக்கும் இதுக்கும் என்ன வரும், ரெண்டுக்குமே எப்படி இருக்கணும், கம்மி, இதுக்கு இடையில. அப்போ எப்படி வரும், இங்கே ஈக்குவல் சைன் கிடையாது. ஈக்குவல்ட்டு இங்கே லெஸ் தேன் ஈக்குவல்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம -3 எடுத்துகிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஸோ இல்லை, அப்போ என்ன வேல்யூஸ் மட்டும்தான் வரும், -2 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் f of 3. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? நம்ம இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, f of 3 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ f of 3 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், இப்போ 3 எங்கேம்மா இருக்குது பாருங்கள், 3 எக்ஸ் 3. ஸோ எங்கே இருக்குது 3, எங்கே இருக்குது 2 3 இதில் தான் இருக்குது இல்லையா? இதில் கிடையாது, இதில் இல்லை, இதில் இருக்குது, இதில் மட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ f of 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2, இதுதான் எக்ஸில் f of x. அப்போ எக்ஸுக்காக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த 3ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, f of 0. இப்போ f of 0னா 0 எங்கம்மா இருக்குது, இதில் பாருங்கள், இல்லை, இதில் இருக்கா 0 இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் 2. ஸோ f of 0 இஸ் ஈக்குவல் டு 2. இதில் எக்ஸ்ன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஜஸ்ட் அதோட அதோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்தனால நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூ ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், f of -1.5 கொடுத்துருக்காங்க. இப்போ -1.5னா பாருங்கள் எதுக்கு இடையில வரும், மைனஸ். ஸோ இதில் வராது, இதெல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் -1 0 1 இதுக்கு இடையில தான் வராது. -1.5னா கண்டிப்பாக இந்த சைடு தான் இருக்கும் இல்லையா? -2 இங்கே சப்போஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லை, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது,
2 இருக்குது. இப்போ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், -3க்கும் -1க்கும் அப்போ இடையில என்ன இருக்கும், கண்டிப்பாக 1.5 வருமா, -1.5 கண்டிப்பாக வரும். இது பாருங்கள், இப்போ ஸ்கேலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேல் போடுறோம். ஓகே, இங்கே 0ன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு -1, இது -2. அப்போ -1.5ங்கிறது சென்டர் இல்லையா, இங்கே தான் என்ன வரும், -1.5 கண்டிப்பாக வரும். அப்போ எதுக்கு இடையில, இது ரெண்டுக்கு இடையில. அப்போ இந்த வேல்யூ வரும்ல, எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், x-1ங்கிற இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். புரியுதாம்மா, கிளியராக இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், f(-1.5)ல் இதுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம், x-1 இல்லையா. இப்போ எக்ஸுக்காக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1.5. நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1. கரெக்டாக கொஞ்சம் இது பாயிண்ட் வச்சுருக்கு, நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகேவா, எப்படின்னா 1.5 1.0ன்னு வச்சு ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கும், 5 1 + 1 2. ஸோ என்ன கிடைக்கும்னா 2.5 மைனஸ் மட்டுக்கூடாது. ஓகேவா, -2.5. அப்போ f(-1.5) என்னவா இருக்குது, -2.5 இருக்குது. ஓகே, இப்போ ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க, f(2) + f(-2). f(2) ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் f(-2)வையும் கண்டுபிடிங்க. ரெண்டையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்கன்ற அர்த்தம். ஓகேவா, இப்போ f(2) கண்டுபிடிக்கலாமா. இப்போ f(2)னா 2 எங்கேம்மா இருக்குது, எந்த இன்டர்வெல்லில் இருக்குது பாருங்கள், 2 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ 2னா இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம், x+2ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எதுக்கு, f(2). அப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்க, f(2) = x+2. பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். f(2) = x+2. எக்ஸுக்காக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2 + 2 = 4. அப்போ therefore f(2) = 4 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், f(-2) கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ f(-2) வந்து என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், வேல்யூஸ் எங்கே இருக்குது, -2னா இங்கே இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், x-1 நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ x-1 யூஸ் பண்ணலாமா. அப்போ f(-2) = x-1. எக்ஸுக்காக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 -1 என்ன கிடைக்கும், -3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ என்ன, f(2)ஓட வேல்யூ 4, f(-2)ஓட வேல்யூ -3. ஸோ என்ன கிடைச்சது நமக்கு, 4ல் 3 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஓகேம்மா, இந்த மாதிரி இந்த சம்மை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.